தென்காசி மாவட்டத்தில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இலஞ்சி, குத்துக்கல் வலசை, குற்றாலம், மேலகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக பார்க் நிறுத்தம், வள்ளுவர் சிலை, பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சாம்பவர் வடகரை, இடைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை காணப்பட்டது. ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோன்று நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலும் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மேன் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஆக்ரோஷமாக சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அருவி பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். $1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.